ஒண்ணு நீங்க ஆமா தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை செய்யணும். ஒண்ணு கர்த்தர் சொல்றாரு, திரும்ப எடுத்துட்டு வா. ஆமா, நான் மறுபடியும் எழுதுவேன். சொல்லுங்க, மறுபடியும் எழுதுவேன். அப்படின்னா உங்களுக்கு குறிச்ச ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு குறிச்ச நன்மைகளை, உங்களுக்கு கர்த்தர் எழுதி இருக்கிற அத்தனை திட்டங்களை, தீர்க்கதரிசனங்களை மறுபடியும் எழுதுவாராமா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் என்னன்னு சொல்லுங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க அந்த வார்த்தையை, மறுபடி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓகே, திரும்ப திரும்பனா மறுபடியும், மறுபடியும் அப்படின்னா எந்தெந்த ஜபங்களை எல்லாம் நான் மூடி போட்டனோ, இது என் வாழ்க்கையில நடக்காதே, இது என் வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, இது என் வாழ்க்கையில அவளாதான் சொல்லு, இது நடக்காதுன்னு எதையெல்லாம் நினைச்சனோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இல்ல மறுபடியும் ஜெபம் பண்ணு, நீ மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும். ஆமா, கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் ஒருவேளை நடக்கிறதுக்கு ஏதுவான எந்த காரியமே இல்லாம இருக்கலாம், நடக்கிறதுக்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஜபங்களை எல்லாம் பழைய டைரியை தூக்கி பாருங்க. ஆமா, எந்தெந்த ஜபங்கள் கர்த்தர் என்னென்ன வார்த்தையை சொல்லி இதை ஜெபின்னு சொன்னாரோ அதெல்லாம் நடக்காதுன்னு 7 வருஷம் ஜெபம் பண்ண, 10 வருஷம் ஜெபம் பண்ண, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன். இல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடியும் ஜெபம் பண்ணு. எலியா ஜெபித்த பொழுது வானம் திறந்தது, மழையை தந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், மறுபடியும் ஜெபி, மறுபடியும் ஜெபி, மறுபடியும் ஜெபி.